பூச்சிகளை கொல்லாமல் பட்டு நூல் தயாரிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஸ்ரீ சுவாமிகள் அடிக்கடி நூல் நிபுணர்களை விசாரித்து வந்தார்கள். பட்டுப்புடவைக்காக பல்லாயிரம் பட்டுப்பூச்சிகள் கொல்லப்படுவதை அறிந்து ஸ்ரீ சுவாமிகளுடைய கருணை உள்ளம் வருத்தமடைந்தது. அகிம்சை முறையில் பட்டு தயாரிக்க வழி இல்லையா என்ற சிந்தனை ஸ்ரீ சுவாமிகளிடம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அசாம் மாகாணத்திலிருந்து துர்காநாத் என்ற பெயருடையவர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தார். அவர் கிராம கைத்தொழில் விற்பனை அதிகாரியாக பணியாற்றுபவர். ஸ்ரீ சுவாமிகள் பலகாலமாக தம் நெஞ்சத்தில் இருந்து வருகின்ற அகிம்சா பட்டு பற்றிய சந்தேகத்தை துர்காநாத்திடம் வினவினார்கள். அகிம்சை முறையிலே பட்டு தயாரிக்க முடியுமா என்பதே ஸ்ரீ சுவாமிகளின் வினாவாக அமைந்தது. உடனே துர்காநாத் பட்டு தயாரிப்பதை பற்றி ஸ்ரீ சுவாமிகளுக்கு விளக்கி உரைத்தார். பட்டு நூலை அசாம் மாகாணத்தில் 2 வகையாக தயாரிக்கிறார்கள். முதல் வகையில் பூச்சிகளை கொன்று பின்பு நூலை பிரித்து எடுக்கிறார்கள். 2வது வகையில் நூலை பிரித்து எடுத்த பின்பும் பூச்சிகள் உயிருடன் வெளியேறிவிடும். இதை தயார் செய்ய கூடுதல் செலவு ஆவதால் இந்த அகிம்சா பட்டின் விலையும் அதிகம். துர்காநாத் விவரித்ததும் இனி அகிம்சா பட்டையை பயன்படுத்த வேண்டும் என ஸ்ரீ சுவாமிகள் தீர்மானம் செய்தார்கள். ஸ்ரீ மடத்தில் பூஜையில் உள்ள ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர, ஸ்ரீ திரிபுர சுந்தரி விக்கிரகங்களுக்கு அகிம்சா பட்டு துணியையே அணிவித்தார்கள். ஸ்ரீ மடத்தில் செய்யப்படும் சன்மான வஸ்திரங்களும் அகிம்சா பட்டினால் ஆனவைதான். ஸ்ரீ சுவாமிகள் பெண்களுக்கெல்லாம் கூறும் அறிவுரை பட்டுப்புடவையை அணிய வேண்டாம் என்பதுதான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் கருத்திற்கேற்ப பட்டுப்பூச்சிகளை கொல்வதை தடுக்க ஸ்ரீ சுவாமிகள் புதிய வழியை காட்டி அருளினார்கள். என்றேனும் பட்டு அணிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் ஸ்ரீ சுவாமிகளும் அகிம்சா பட்டையே அணிந்தார்கள்.